வணக்கம் நேர்களே. இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. நம்ம விருதை மகள் கீர்த்தனா, அதாவது நம்ம ரீல்ஸ் ராணி மறுபடியும் ரீல்ஸ் எடுத்து போட்டு ஒரு மிகப்பெரிய சர்ச்சையில மாட்டிட்டு இருக்கிறாங்க. தாவேகா ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சராக இந்த அம்மாவை நியமிச்ச போது, உடனே பாருங்க தமிழ்நாட்டுக்கு நான் எவ்வளவு முதலீடுகளை ஈட்டு கொண்டு வரப் போறேன் அப்படிங்கிற ரேஞ்சுல ரொம்ப மாடர்னா டிரெஸ் பண்ணிக்கிட்டெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ரீல்ஸ் எடுத்து அவங்க போட்டாங்க. சோசியல் மீடியால இது மிகவும் விமர்சனத்துக்கு உண்டானது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச கதை. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஏகப்பட்ட ரீல்ஸ் அது தாவேக்காவுல இருக்கிறவங்களுடைய டிஎன்ஏவே அப்படிதான் நெனைக்கிறேன். ஒண்ணும் செய்யலனாலும் ஏதோ பெருசா செஞ்சா மாதிரி ரீல்ஸ் எடுத்து போடுறது. அந்த மாதிரி இந்த அம்மா தொடர்ந்து ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. போன வாரம் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு டூ வீலர்ல ஹெல்மெட் இல்லாம போறாங்க. இவங்க பின்னால அப்படியே படை சூழ்ந்து தாவேக்கா தொண்டர்கள், ஆதரவாளர்கள்லாம் ஹெல்மெட் போடாம போறாங்க. இத வந்து நல்ல ஜூம் பண்ணி, அப்புறம் மேலேருந்து ஏரியல் ஷாட் எல்லாம் எடுத்து, ஒரு பிரம்மாண்ட ரீல்ஸா இந்த அம்மா போட்டிருந்தாங்க. அதுக்கும் ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்தது. நெறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, தொழில்துறையில முதலீடு கொண்டு வரதுக்கு இந்த அம்மா என்ன பண்ணுதோ இல்லையோ, இந்த மாரி சோசியல் மீடியால சீன போடுறத மட்டும் தெளிவா பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற விமர்சனங்கள வச்சுட்டு இருந்தாங்க. தொழில்துறையிலேயே இவங்க மேல ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்திருக்கு. அதாவது கடந்த திமுக ஆட்சியில பார்த்தீங்கன்னா, டிஆர்பி ராஜா தொழில்துறை அமைச்சரா இருந்தாரு. 5 வருஷத்துல கிட்டத்தட்ட 12,00,000 கோடி முதலீடுகள கொண்டு வந்தாங்க. 36,00,000 பேருக்கு வேலை வாய்ப்புகள உருவாக்கி குடுத்தாங்க. வந்து 2 மாசம் ஆகுது தாவேகா ஆட்சி. இன்னும் புதியதாக ஏதோ ஒரு முதலீட நான் முயற்சி பண்ணி கொண்டு வந்தேன் அப்படிங்கிறத இந்த அம்மா இதுவரைக்கும் பண்ணல. இதுவரைக்கும் வரக்கூடிய முதலீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, கடந்த திமுக ஆட்சியிலேயே பேசி வச்ச எம்ஓயூஸ் சைன் பண்ண முதலீடுகள் தான் வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஆல்ரெடி திமுக ஆட்சியில பேசி வச்ச முதலீடுகள்லாம் ஆந்திரா அப்படின்னு வேற மாநிலங்களுக்கு தொடர்ந்து போயிட்டு இருக்கிறதும் ஒரு மிகப்பெரிய விமர்சனமாக வைக்கப்படுகிறது. இதெல்லாம் பத்தி கேள்வி கேட்டு விளக்கம் கேட்டா இந்த அம்மா என்ன சொல்லுது? திமுக ஆட்சியில ஊழல் நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்ட வைப்பாங்க. சரி, ஊழல் நடந்துருச்சுன்னா அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? அத குடுங்க அப்படின்னு கேட்டா, என்னங்க ஆதாரம் வேணும்? இதோ பாருங்க என் ட்விட்டர்ல முகம் தெரியாத நபர்கள்லாம் வந்து குற்றச்சாட்டு சொல்றாங்க. இதுக்கு முன்னால ஊழல் இருந்துச்சு. இப்போ ஊழல் காணாம போயிடுச்சு. அப்படிங்கிற குற்றச்சாட்டு சொல்றாங்க. நானே அதெல்லாம் ரீட்வீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ரொம்ப சில்லியா, ரொம்ப இம்மெச்சூரா இந்த அம்மா பேசிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதும் விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு. சரி, இதுல இருந்தெல்லாம் மக்களுடைய கவனத்த திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கிறாங்க, தன்னுடைய தொகுதி சிவகாசியில் உள்ள ஒரு அரசு பள்ளிக்கு ஆய்வுக்கு போறேன் அப்படின்னு போயிருக்கிறாங்க. ஆய்வுக்கு போனவங்க கூடவே கேமரா பரிவாரத்தையும் கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. அங்க அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவி ஒருத்தர்கிட்ட இந்த அம்மா ஆங்கிலத்துல கேள்வி கேட்கிறாங்க. "வாட் இஸ் யுவர் நேம்? வாட் இஸ் யுவர் ஃபாதர்?" அப்படின்னு கேட்கறாங்க. அந்த பிள்ளைக்கு கோர்வையா பதில் சொல்ல தெரியல. உடனே இந்த அம்மா, "பாத்தீங்களா? அரசு பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் இங்கிலீஷ் பேசவே வரல. ஃப்ரண்ட் பெஞ்ச்ல உட்கார்ந்திருக்கிற இந்த மாணவியே இப்படி இருந்தா, லாஸ்ட் பெஞ்ச்ல உட்கார்ந்திருக்கிற மாணவர்கள், மாணவிகள்லாம் எப்படி இருப்பாங்க?" அப்படின்னு அந்த பெண்ண கேமரா முன்னாலேயே வச்சு அந்த குழந்தைய வந்து சிறுமைப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம, அந்த வகுப்புடைய ஆசிரியர், அவங்க பக்கத்திலேயே நிக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த அம்மா அட்வைஸ் பண்ற மாதிரி ரீல்ஸ எடுத்து சோசியல் மீடியால வெளியிட்டாங்க. இது கடுமையான எதிர்வினையை ஏற்படுத்திருச்சு. ஃபார் ஆல் த ரைட் ரீசன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்திருந்தது. ஆனா, அதுல முக்கியமான விஷயங்கள அவசியம் நம்ம பேசியே ஆகணும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் உங்களுடைய வேலை என்ன? நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? தொழில்துறை அமைச்சராக இருக்க நீங்க, இந்த தமிழ்நாட்டுக்கு எப்படியெல்லாம் முதலீடுகள கொண்டு வரலாம் அப்படிங்கிற விஷயத்துல கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதுவே தலைக்கு மேல வேலை. ஒரு முக்கியமான ஒரு துறைக்கு உங்கள நம்பி, உங்க திறமைய நம்பி முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த பொறுப்ப உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறாரு. ஆனா, அந்த வேலையில கான்சன்ட்ரேட் பண்றத விட்டுட்டு, நான் ஆய்வுக்கு போறேன் அப்படின்னு அரசு பள்ளிக்கு போனது முதல் தவறு. அரசு பள்ளியில அப்படியே எம்எல்ஏ போய் ஆய்வு பண்ணோம்னாலும், கட்டிடங்கள் எப்படி இருக்கு? அங்க ஒழுங்கா தண்ணி வருதா? இது போன்ற விஷயங்கள ஆய்வு பண்ணலாம். என்ன கத்துக் குடுக்குறாங்க? என்ன சிலபஸ்? அதோட கன்டென்ட் என்ன? அப்படிங்கிறத ஆய்வு பண்றதுக்கு உங்களுக்கு முதல்ல என்ன தகுதி இருக்கு? அப்படி பள்ளி கல்வித்துறையில ஆய்வு பண்ணணும்னா, அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா அதிகாரிகள் இருக்கிறாங்க. ப்ராப்பரா பர்மிஷன் வாங்கிட்டு தான் அவங்க போய் இது போன்ற ஆய்வுகள்ல ஈடுபட முடியும். மாணவர்கள கேள்வி கேட்கிறது, ஆசிரியர்கள் கேள்வி கேட்கிறதுங்கலாம் அவங்க தான் பண்ண முடியுமே தவிர, ஒரு எம்.எல்.ஏவோ இல்ல ஒரு அமைச்சரோ பண்ண முடியாது. அப்படியே பண்ணணும்னாலும் நீங்க என்ன பள்ளி கல்வித்துறை அமைச்சரா? அதுக்கு தான் ராஜ்மோகன் ஒருத்தர் இருக்கார்ல. அப்ப அவருடைய துறையில போய் தேவையில்லாம எதுக்கு இந்த மூக்க நுழைக்கிற வேலைய பண்றீங்க? உங்களுக்குன்னு ஒரு துறை குடுத்திருக்கிறாங்கன்னா, அந்த துறையில என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிக்கிறத விட்டுட்டு, இப்படி தேவையில்லாம போயி வாய குடுத்து ஏன் வம்புல மாட்டிக்கிறீங்க? அப்படிங்கிறது முதல் கேள்வி. 2வது கேள்வி, இப்படி போறீங்க.
போய் இத ரீல்ஸ் எடுத்து சோசியல் மீடியால பதிவிட வேண்டிய அவசியம் எங்கேருந்து வந்துச்சு? கொஞ்சமாவது பொறுப்புணர்ச்சியோட ஒரு அமைச்சர்ங்கிற பொறுப்புணர்ச்சியோட, ஒரு எலக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கிற பொறுப்புணர்ச்சியோட, நீங்க வீடியோல காமிக்க போறவங்க மைனர்ஸ், அண்டர் 18 அப்படிங்கிற பொறுப்புணர்ச்சியோட நீங்க நடந்துக்கிட்டீங்களா? கேட்டா சொல்றாங்க, "நான் ரீல்ஸ் எடுக்கல. பிரஸ் என் கூட வந்திருந்தாங்க. அவங்க ஷூட் பண்ணி போட்டாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்?" ஏம்மா உனக்கு அறிவு இல்லையா? அவங்கலாம் மைனர்ஸ். அவங்கலாம் தேவையில்லாம சோசியல் மீடியானா நம்ம எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. அதனால பிரஸ்ஸ வெளியில நில்லுங்க. கிளாஸ் ரூம்க்குள்ள வராதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகப் போகுது? அப்போ நீங்க என்ன நோக்கத்தோட பிரஸ்ஸையும் கூட்டிட்டு போயிருக்கிறீங்கன்னா, நாம போயி ஆய்வு நடத்துற மாரி ஒரு சீன போடுவோம். அத ஷூட் பண்ணி சோசியல் மீடியால வைரல் பண்ணி, "பாருங்க கீர்த்தனா எவ்ளோ கஷ்டப்பட்டு வேலை செய்றாங்க." அப்படின்னு சீன போடுவோம்னு நெனச்சு தான் கூட கூட்டிட்டு போயிருக்கிறீங்க. அதுதான் உங்களுடைய உண்மையான நோக்கமாக இருந்திருக்கு. குழந்தைங்கள முதல்ல சோசியல் மீடியால எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு எதுக்கு சொல்றோம் தெரியுமா? 18 வயசுக்கு கீழ இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு, திடீர்னு அவங்க வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய சம்பவங்கள ப்ராசஸ் பண்ணி, எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அனுபவமோ, இல்ல வயசு பக்குவமோ பத்தாது. அப்படி இருக்கும் பொழுது, ஆன் கேமரா இந்த மாதிரி எதிர்மறையான சம்பவங்கள் நடந்து, அவங்களோட ஃபேஸ் தமிழ்நாடு பூரா வைரல் ஆச்சு, சோசியல் மீடியால வைரல் ஆச்சுன்னா, அது அந்த குழந்தைங்களுக்கு எவ்ளோ மன உளைச்சல ஏற்படுத்தும். அந்த மன உளைச்சல் காரணமாக அந்த குழந்தைகள் தவறான ஒரு முடிவு எடுத்தா, அதுக்கு நீங்க பொறுப்பேத்துப்பீங்களா? இந்த காரணத்துக்காக தான் 18 வயசுக்கு கீழ இருக்கிறவங்களுடைய பெயர சொல்லக்கூடாது. அவங்க முகத்த காட்டக்கூடாது. அப்படின்னு தெளிவா ரூல்ஸும், ரெகுலேஷன்ஸும் அரசு போட்டிருக்கு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? உங்களுடைய ரீல்ஸ் மோகத்துக்காக ஒரு சின்ன குழந்தைய நிக்க வச்சு கேள்வி கேட்டு, அந்த குழந்தைய அசிங்கப்படுத்தி, சிறுமைப்படுத்தி, எம்பாரஸ் பண்ணி, அந்த குழந்தைக்கு அவ்ளோ கடுமையான மன உளைச்சலை ஏற்படுத்துறீங்க. அந்த குழந்தையோட சுயமரியாதை, செல்ஃப் எஸ்டீம் என்னத்துக்கு ஆகுது? கிளாஸ்ல அவ்ளோ மாணவ, மாணவிகள் இருக்காங்க. எல்லாருக்கும் முன்னால அந்த குழந்தைய ஒரு கேள்வி கேட்கிறீங்க. அந்த குழந்தைக்கு பதில் தெரியலன்னோன, உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய ஆசிரியர வேற சிறுமைப்படுத்துறீங்க. அதுக்கப்புறம் அதே வீடியோல நீங்க பாருங்க, அந்த ஆசிரியர் அதே குழந்தைகிட்ட, அதே கேள்வி அந்த குழந்தைக்கு புரியிற மாரி ஆங்கிலத்துல கேட்கறாங்க. "வாட் இஸ் யூர் ஃபாதர்ஸ் புரொஃபஷன்?" அப்படின்னு கேட்கறாங்க. உடனே அந்த குழந்தை பதில் சொல்லுது. அப்போ தவறு யார் மேல இருக்கு? அந்த குழந்தையுடைய அறிவுல தவறா? இல்ல உங்க கம்யூனிகேஷன்ல ப்ராப்ளமா? அதுக்கப்புறம் ரொம்ப அறிவுஜீவித்தனமா ஒரு அரசு பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைகிட்ட போய் வாட் இஸ் யூர் ஃபாதர் டூயிங் அப்படின்னு கேட்கிறீங்களே, அந்த குழந்தையோட அப்பா என்ன உங்கள மாதிரி பெரிய அமைச்சராக இருக்க போறாரா? இல்ல 1000 கோடி சம்பாத்தியத்த கெரியருடைய உச்சத்த விட்டுட்டு இங்க பப்ளிக் சேவை செய்யறதுக்கு வந்தவரா இருக்க போறாரா? விளிம்பு நிலை மக்கள் தானே அரசு பள்ளியில அதிகம் படிக்கிறாங்க. ஏழை எளிய மக்கள் தானே அரசு பள்ளியில அதிகம் படிக்கிறாங்க. அப்போ அந்த குழந்தைங்க கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற குறைந்தபட்ச சமயோஜித புத்தி உங்களுக்கு வேண்டாமா? இவ்வளவையும் பண்ணிட்டு, அந்த குழந்தைக்கு ஆங்கிலம் தெரியல அப்படிங்கிறத ஒரு குறை மாரி நீங்க சொல்றீங்க அங்க. ஆங்கிலம் என்பது ஒரு மொழி. அவ்வளவுதான். நம்மளுடைய தாய்மொழி தமிழ். அது நல்லா நமக்கு தெரிஞ்சா போதும். ஆங்கிலம் என்பது கூடுதலாக நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மொழி. அதுல வந்து எக்ஸ்ட்ரீம்லி புரொஃபிஷியன்ட்டா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. அது இயல்பாவே யாராலயும் இருக்க முடியாது. ஒரு இங்கிலீஷ்காரன் பேசுற மாரி ஆங்கிலம் நம்மளால பேச முடியாது. நாம பேசுற தமிழ அவங்களால பேச முடியாது. மொழி என்பத ஒரு மொழியா பாருங்க. இன்டெலிஜென்ஸ மெஷர் பண்ணக்கூடிய ஒரு டூலா தயவு செஞ்சு பார்க்காதீங்க. புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஆங்கிலம் பேசுனா போதும். நீங்க தப்பும் தவறுமா ஆங்கிலம் பேசினாலும், எனக்கு சரியா புரிஞ்சிடுச்சுன்னா அது போதும். மொழியோடைய வேலை அதுதான். கம்யூனிகேஷன் மட்டும் தான். ஒருத்தருடைய அறிவு திறனுக்கு அளவுகோல் மொழி கிடையாது. ஆனா, இவ்வளத்தையும் பண்ணிட்டு இந்த அம்மா சோசியல் மீடியால வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் குடுக்குது. அதாவது அந்த பள்ளி கட்டிடத்தோட, அந்த பில்டிங்கோட போட்டோஸ் எல்லாம் எடுத்து போட்டு, நேரா அன்பில் மகேஷ டாக் பண்ணி, இந்த அம்மா ஒரு விளக்கம் குடுக்குது. இதெல்லாம் நீங்க சரி செய்யல. இதெல்லாம் நீங்க முதல்ல சரி செஞ்சிருக்கணும். அத விட்டுட்டு என்ன ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க? தப்பு தான். ஏன்னா, நெறைய எதிர்க்கட்சியைச் சேர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த அம்மா வேற எங்கேயோ பேசின, இங்கிலீஷ் பேசின, அதுவும் தப்பும் தவறுமா இங்கிலீஷ் பேசின அந்த வீடியோவ எடுத்து வச்சுக்கிட்டு, இந்த அம்மாவுக்கு இங்கிலீஷ் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கே இங்கிலீஷ் சரியா தெரியல. இதுல நீங்க போய் ஒரு அரசு பள்ளி மாணவிய, நீங்க போய் கேள்வி கேட்கிறீங்களா? அப்படின்னு இவங்கள ட்ரோல் பண்றாங்க. அதுவும் தப்பு தான். கிட்டத்தட்ட கீர்த்தனா பண்ண வேலைய தான் நீங்க கீர்த்தனாவுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. ஆங்கிலம் என்பது ஒருத்தருடைய அறிவுத்திறனுடைய அளவுகோல் கிடையாது. அது கீர்த்தனாவுக்கும் பொருந்தும். ஆனா
இதெல்லாம் ட்ரோல் ஆயி மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு திரும்ப இந்த அம்மா ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாங்க. அதுல இவங்க சொல்லியிருக்கிற விஷயங்கள் தான், இவங்க எந்த அளவுக்கு ஹிப்போக்ரஸிய தூக்கி பிடிக்கிறாங்க. எந்த அளவுக்கு சிம்பத்தி கார்ட ப்ளே பண்ண முயற்சி பண்றாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. இந்த அம்மா போட்டிருக்கிறாங்க, இன்று சிலர் அரசு பள்ளி மாணவியை கேலி செய்தார் என்று ஒரு பொய்யான கதையை பரப்புகிறார்கள். பொய்யான கதையா அது? நீங்க தானே பண்ணி, நீங்க தானே அத வீடியோ எடுத்து, நீங்க தானே சோசியல் மீடியால வெளியிட்டீங்க. அரசு ஆய்வுக்கு போகும்போது கேமராவ எடுத்துட்டு போனது நீங்களா? இல்ல எதிர்க்கட்சியினரா? அடுத்தது சொல்றாங்க, உண்மை என்ன தெரியுமா? நானே ஒரு அரசு பள்ளி மாணவி. நானே தமிழ் வழி கல்வியில் படித்தவள். அப்போ நீங்க அரசு பள்ளி மாணவி. நீங்க தமிழ் வழி கல்வியில படிச்சிருக்கிறீங்க. அப்போ ஆங்கிலம் படிப்பது எவ்வளவு கடினம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தும், ஒரு கேமரா முன்னால ஒரு மைனர் பெண்ண நீங்க அசிங்கப்படுத்துறீங்க, சிறுமைப்படுத்துறீங்க. அந்த வலி, வேதனை எல்லாம் கடந்து வந்தவங்க தானே நீங்க. அப்போ நியாயமா பார்த்தா அந்த குழந்தைய நீங்க எப்படி நடத்தியிருக்கணும். அப்புறம் சொல்றாங்க, இன்று என் ஆங்கிலத்தை வைத்து என்னை கேலி செய்பவர்கள் உண்மையில் என்னை மட்டும் இல்ல, என்னை போன்ற அரசு பள்ளி மாணவர்கள், தமிழ் வழி கல்வி படிக்கும் லட்சக்கணக்கான குழந்தைகளை கேலி செய்கிறார்கள். யாருமே அந்த குழந்தைய கேலி செய்யலமா? அரசு பள்ளி மாணவர்கள், மாணவிகள யாருமே இதுவரைக்கும் கேலி செய்யல. நீங்க தான் கேலி பொருளா, காட்சி பொருளா, ரீல்ஸ் மூலமா அந்த குழந்தைகள எக்ஸ்போஸ் பண்றீங்க. அதுவும் சட்ட விரோதமா. அந்த குழந்தைக்கு எவ்வளவு மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கும். அந்த குழந்தைய பெத்தவங்களுக்கு எவ்வளவு மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கும். அந்த ஆசிரியருக்கு எவ்வளவு மன உளைச்சல், தலைகுனிவு ஏற்பட்டிருக்கும். உண்மையிலேயே கண்டிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ஆஃப் கேமரா தானே பண்ணியிருக்கணும். கேலி செய்யறது நீங்க. பழிய தூக்கி சோசியல் மீடியால போடுவீங்களா? அப்புறம் சொல்றாங்க, நான் பள்ளியில் கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் அனைத்தையும் தமிழில் தான் படித்தேன். எனக்கு 2ஆம் மொழியாக பிரெஞ்சு படிக்கும் வாய்ப்போ, இல்ல உயர்தர தனியார் பள்ளியில் படிக்கும் வசதியோ இல்லை. கரெக்ட். எல்லாருக்கும் அந்த வசதி கிடைக்கிறது கிடையாது. பல பேர் இன்னைக்கு அரசு பள்ளியில படிச்சுட்டு தான் பெரிய பெரிய லெவல்ல இருக்கிறாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ்நாட்டு அரசு பள்ளிகளில் தமிழ் வழி கல்வி படிச்சவங்க தான் இன்னைக்கு கூகுள்ல சிஇஓவா உட்கார்ந்திருக்கிறாரு. இன்னும் இன்டர்நேஷனல் லெவல்ல மிகப்பெரிய உயர்ந்த பதவிகள்ல உட்கார்ந்திருக்கிறாங்க. ஆனா யாருமே இப்படி அரசு பள்ளி மாணவர்கள சிறுமைப்படுத்துற மாரி ரீல்ஸ் எடுத்து போடலம்மா. மாறாக அரசு பள்ளியில் நாங்க ஆரம்பிச்சாலும், அந்த அரசு பள்ளி எங்க வாழ்க்கையில உயர்றதுக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கு அப்படின்னு, அந்த அரசு பள்ளிய மேன்மைப்படுத்தி தான் பதிவு போட்டிருக்காங்களே தவிர, யாருமே படிச்ச பள்ளிய சிறுமைப்படுத்தி ரீல்ஸ் போடல. ஆனா இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க? நீங்க கஷ்டப்பட்டு படிச்சு வந்த அந்த அரசு பள்ளிய இழிவுபடுத்திட்டு இருக்கீங்க, சிறுமைப்படுத்திட்டு இருக்கீங்க. திமுகவ பழி வாங்கணும், அன்பில் மகேஷ குத்தம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக, நீங்க படிச்ச அரசு பள்ளியில உங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள நீங்க சிரமப்படுத்திட்டு இருக்கீங்க. இன்று என்னை ஆங்கிலத்திற்காக இணையத்தில் கூட்டமாக கேலி செய்கிறவர்கள், நாளை அதேபோல் ஆங்கிலத்தில் தடுமாறும் ஒரு அரசு பள்ளி மாணவனையும், ஒரு தமிழ் வழி மாணவியையும் இதேபோல் அவமானப்படுத்த மாட்டார்கள் என்று யார் உறுதி தர முடியும்? யார் அவங்கள அவமானப்படுத்துனாங்க? யாரு போய் ரீல்ஸ் எடுத்தாங்க? நீங்க தானே போய் எடுத்து அவமானப்படுத்துறீங்க. நீங்க தானே எடுத்து பொது வெளியில அந்த ரீல்ஸ உலாவ விடுறீங்க. உங்களுக்கு கிரெடிட் வேணும்ங்கறதுக்காக அவங்கள நீங்க அவமானப்படுத்திட்டு, மத்தவங்க கேலி செய்றாங்க, கிண்டல் செய்றாங்க அப்படின்னு இன்னைக்கு நீலி கண்ணீர் வடிக்கிறது எந்த விதத்துல நியாயம்? ஒரு அரசு பள்ளி மாணவன் உலக மேடையில் நிற்க வேண்டும். ஒரு தமிழ் வழி மாணவி எந்த மேடையிலும் தலை நிமிர்ந்து பேச வேண்டும். அதற்கான சூழலை உருவாக்குவதே என் நோக்கம். உங்க நோக்கம் மிகவும் உயர்வானது. ஆனா, அந்த குழந்தைங்கள கேமரால அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, சிறுமைப்படுத்தி, அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ, சுயமரியாதைய டோட்டலா போட்டு சுக்குநூறா உடைச்சுட்டு, எப்படி உலக மேடையில அவங்கள நிக்க வைப்பீங்க? உண்மையிலேயே உலக மேடையில அவங்க நிக்கணும் அப்படிங்கிறது உங்க நோக்கமா இருந்ததுன்னா, நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? பரவால்லம்மா, ஆங்கிலம் தெரியாதது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. நானே அரசு பள்ளியில படிச்சு வந்த மாணவி தான். எனக்கும் ஆங்கிலம்லாம் தெரியாது. இப்பவும் நான் ஆங்கிலம் தப்பும் தவறுமா தான் பேசுறேன். அது பெரிய விஷயம் கிடையாது. நமக்கு கான்செப்ட் புரியுதா அப்படிங்கிறது தான் முக்கியம். போக, போக ஆங்கிலத்த நம்ம கத்துக்கலாம். அதற்கான முயற்சியில சின்சியரா நம்ம ஈடுபட்டோம்னா, நம்மளால முடியும். நான் பாருங்க அரசு பள்ளி மாணவியா இருந்து தமிழ் வழி கல்வி படிச்சுட்டு தான், வாழ்க்கையில எனக்கு பல ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைச்சது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ்லாம் பயன்படுத்திட்டு, இன்னைக்கு மக்களோட மதிப்ப பெற்று, மக்களுடைய ஓட்ட வாங்கி, இன்னைக்கு நான் அமைச்சர் பதவியில வந்து உட்கார்ந்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை உங்களுக்கு ஒரு ரோல் மாடலா இருக்கட்டும். இன்னைக்கு ஆங்கிலம் தெரியலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. காலப்போக்குல நீங்க நல்லா படிப்பீங்க அப்படின்னு பாசிட்டிவா அந்த குழந்தைங்கள நீங்க என்கரேஜ் பண்ணி ரீல்ஸ் போட்டிருந்தீங்கன்னா,
உங்களை முதல் ஆளா நான் பாராட்டியிருப்பேன். ஆனா உலக மேடையில நிக்கணும் அப்படின்னு கனவு கண்டுட்டு ஒரு வகுப்பறையில வச்சு மற்ற மாணவர்களுக்கு முன்னால அவங்கள சிறுமைப்படுத்தும் பொழுது அவங்களோட கான்பிடன்ஸ நீங்க சீர்குலைக்கிறீங்க. நாளைக்கு மேடை ஏறி ஆங்கிலத்தை தைரியமா பேசக்கூடிய அந்த குழந்தையுடைய தன்னம்பிக்கையை நீங்க சீர்குலைக்கிறீங்க. இன்னைக்கு சோசியல் மீடியா பூரா அந்த குழந்தையோட முகம் வைரல் ஆயிருக்கு. தொலைஞ்சு போன அந்த கான்பிடன்ஸ உங்களால திருப்பி கட்டமைக்க முடியுமா? திருப்பி கொடுக்க முடியுமா? அப்புறம் சொல்றீங்க, மேலும் பரப்பப்படும் அந்த வீடியோவில் நான் எடுக்கவில்லை, அது ஊடகங்கள் எடுத்த காட்சி, நான் யாரையும் படம் எடுக்க சொல்லவில்லை. ஊடகங்கள் செய்தி சேகரிப்பது அவர்களுடைய பணி. உண்மையை அறிய விரும்பினால் அவர்களிடமே கேளுங்கள். நீங்க கூட்டிட்டு வரலன்னா ஊடகங்களுக்கு எப்படி நீங்க அரசு பள்ளியில ஆய்வு போறீங்கன்னு தெரியும்? சரி, நீங்க அமைச்சர், உங்க பின்னாலேயே ஒரு ஊடகங்கள் சுத்திக்கிட்டு இருக்கோம் கேமராவை வச்சுக்கிட்டு அப்படின்னே வச்சுப்போமே. உங்களுக்கு எங்கம்மா போச்சு அறிவு? வெளியே நில்லுங்க, வகுப்பறைக்குள்ள வரக்கூடாது, அவங்கெல்லாம் சிறார்கள், அவங்களெல்லாம் வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டிய நீங்க எதுக்கு கூடவே கூட்டிட்டு போனீங்க? அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன? இன்னொரு கேள்வி ரொம்ப புத்திசாலித்தனமா கேட்கிறதா கேட்டிருக்காங்க. இன்று என்னை கேலி செய்கிற அரசியல்வாதிகள் மற்றும் அவர்கள் ஆதரிப்பவர்கள் அவர்களின் சொந்த குழந்தைகள் எத்தனை பேரை அரசு பள்ளிகளில் தமிழ் வழியில் படிக்கிறார்கள்? இன்னைக்கு பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கிற நிறைய பேர் தமிழ் வழி கல்வியில படிச்சுட்டு வந்தவங்க தாம்மா. தனியார் பள்ளிகளுக்கு நிகராக அரசு பள்ளிகளை உயர்த்தணும் அப்படிங்கறதுதான் உங்களுடைய இலக்காக இருக்கணும். ஆனா மாறாக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தாவேக அரசு என்ன பண்ணிருக்கு? ஏகப்பட்ட தனியார் சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு நீங்க அப்ரூவல் கொடுத்திருக்கீங்க. அரசு பள்ளிகளை உயர்த்தணும்னு நினைக்கிறவங்க எதற்கு தனியார் பள்ளிக்கு அப்ரூவல் கொடுத்திருக்கீங்க? சரி, உங்க கட்சியில் இருக்கக்கூடிய எத்தனை அமைச்சர்களோட எம்எல்ஏயோட பசங்க அரசு பள்ளியில படிக்கிறாங்க? உங்க தலைவர் விஜயோட பசங்க எங்க படிச்சாங்க? அரசு பள்ளியிலயா படிச்சாங்க? அப்ப மத்தவங்களை நோக்கி கேள்வி கேட்கறதுக்கு முன்னால நம்மள நோக்கி முதல்ல அதே கேள்விகளை கேட்டுக்கணும். அரசு பள்ளியை நம்பாதவர்கள் அரசு பள்ளியில் படித்த ஒரு பெண்ணை கேலி செய்வது எளிது. ஆனால் அந்த அரசு பள்ளியில் படித்த பெண் இன்று இந்த இடத்தில் நிற்பதே என்னுடைய பதில். கரெக்ட் தான். அரசு பள்ளியில தமிழ் வழி கல்வியில படிச்சுட்டு இன்னைக்கு நீங்க அமைச்சரா நிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது இல்ல. அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கிட்டு தானே இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. அதே வாய்ப்புகள் அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்காமலா போயிடும்? இன்னைக்கு நீங்க அமைச்சரா உட்கார்ந்திருக்கீங்க, நாளைக்கு அந்த புள்ள சிஎம்மா வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குல்ல. உங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை அந்த குழந்தைக்கு உருவாக்கி கொடுக்கறதுலதான் உங்க கவனம் இருக்கணுமே தவிர, உனக்கு இங்கிலீஷ் தெரியல அப்படின்னு சோசியல் மீடியால ஆன் கேமரா அந்த குழந்தையை சிறுமைப்படுத்துறது உங்களுடைய பணியா இருக்க கூடாது. சோ பதிவுங்கிற பேர்ல நீட்டி முழக்கி நீங்க கொடுத்த விளக்கம் எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு திரைப்படத்துல வடிவேலு இந்த குரங்கு பொம்மை என்ன விலை அப்படின்னு கேட்பாரு. சார் அது கண்ணாடி சார் அப்படின்னு பதில் சொல்லிட்டு போவாங்க. அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு எவ்வளவு அவலமான ஒரு நிலைமையில தமிழ்நாடு இருக்குங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடந்த திமுக ஆட்சியில அரசியல்ல நம்ம என்னெல்லாம் பேசிட்டு இருந்தோம்? மத்திய மாநில உரிமைகளை பேசிக்கிட்டு இருந்தோம். ஒன்றிய அரசு கிட்ட இருந்து நமக்கு வர வேண்டிய வரி பணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். திட்டங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். சட்டங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். மண் மொழி மானத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்? வெட்டியா ரீல்ஸ் போடுறாங்க. அத பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். எங்கேருந்து எப்படிப்பட்ட நிலைமைக்கு தமிழ்நாட்டை கொண்டு வந்துட்டாங்க பாத்தீங்களா? 12 லட்சம் கோடி முதலீடு, 36 லட்சம் வேலை வாய்ப்புகள், 43% பெண்கள் இன்னைக்கு பணிக்கு போறாங்க. ஜிஆர்ல நேஷனல் ஆவரேஜை விட அதிகமாக இருக்கும். சோசியல் டெவலப்மெண்டல் இண்டிசஸ், மனித வள மேம்பாடு குறியீடுகள், இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்த தமிழ்நாட இன்னைக்கு செம்ம கியூட்ல செம்ம வைப்ல அப்படின்னு பேசுற நிலைமைக்கு இறக்கிட்டாங்க. தாவேகாவோட போராடுறது எப்படி தெரியுமா? ஆங்கிலத்துல ஒரு பழமொழி உண்டு. நெவர் ஆர்கியூ வித் ஃபூல்ஸ். தே வில் பிரிங் யூ டவுன் டு தேர் லெவல் அண்ட் பீட் யூ வித் தேர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முட்டாள்களோட நாம விவாதிப்பது வேஸ்ட். ஏன்னா அவங்க லெவலுக்கு நம்மளை இறக்கி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னால அனுபவத்தினால அவங்களை விட மிகப்பெரிய முட்டாளா நம்மளை காட்டுவாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை அப்படித்தான் 20 வருஷம் பின்னோக்கி இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த ரீல்ஸ் மோகத்துக்கு என்னைக்குதான் எண்டு கார்டு போட போறாங்களோ தெரியல. சிஎம் சார், கொஞ்சம் தயவு செஞ்சு உங்க கட்சி தொண்டர்கள், ஆதரவாளர்கள், அமைச்சர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் சோசியல் மீடியாவில எப்படி பிஹேவ் பண்ணணும், சோசியல் மீடியாவை எப்படி பொறுப்பா ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி முதல்ல ஒரு வகுப்பு எடுங்க. நன்றி, வணக்கம்.